முள்ளி விலையில் என்ன இருக்கு, அவர் அங்கே ஒரு நூல் வெளியீட்டு விழா, அதில் திருமாவளவனை கூப்பிடுறாரு. விஜயோட திருமாவளவன் அந்த கூட்டத்தில் பங்கேற்பதில் ஒரு நிரண்டல் இருக்குது. திமுக கூட்டணியில் ஏற்கனவே அந்த ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குங்கிற அந்த ட்விட்டர் வெளியிட்டதிலிருந்து ஒரு பிரச்சனை இருக்குது. தொடர்ந்து ஆதவர்ஜினா சில விமர்சனமான கருத்துக்களை தெரிவிக்கிறார். அவர் அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளராக இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் இந்த கட்சியிலேருந்து அவர் நீக்கப்படுறாரு. வேறு வழியின்றி அவர் புதிதாக வந்துள்ள இந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு போறாரு. அவருடைய அரசியல் ஆர்வம் மற்றபடி ஒரு இதுல போறாரு. அதுல என்ன பெரிய பிளான் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல அதுல என்ன, ஆமா அது சார் பக்கா பிளான் இருக்கிறதுனாலதான் உடனடியாக ஜம்ப் பண்ண முடியுது சார். அவருடைய உள்ளடி வேலை என்ன? திமுகவினுடைய பலமான கூட்டணியை உடைக்கணும்ன்றது விஜய் உட்பட எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட அஜெண்டா. விஜயும் யாருடைய சொல்லுக்கு தான் ஆடிக்கிட்டு இருக்காரு. அவர் தனியா சுயமாக முடிவெடுக்கிறவர் இல்லை. நான் தெளிவா அதை குற்றம் சாட்டுறேன். ஏன்னா அவருடைய செயல்பாடுகள் சரியாக இருந்திருந்தால் கட்சி ஆரம்பிச்சு 1.5 வருஷம் ஆயிருச்சு. இதுவரை தமிழ்நாட்டுல எத்தனை கிராமங்கள் இருக்கு, அந்த கிராமங்களில் பூத் கமிட்டி போட்டு சார் தாவேகாவுடைய தலைவர்களாக யார முன்னிறுத்துவீங்க? யார தெரியும்? இன்னைக்கு யாருமே தெரியாது. ஒண்ணு விஜய், அதை விட்டு புசியானதை தவிர வேற யாருக்கும் தெரியாது. இந்த ஒரு ஆண்டு காலம் 1.25 வருஷத்துக்குள்ள எத்தனையோ பேரை வளர்த்து விட்டுருக்கலாம். ஆனால் அவர்கள் யாரையும் முன்னிலைப்படுத்தல. ஒரு மாநாடு, முதல் மாநாடு நடத்துறாங்க. கோடங்க அவருக்கு வந்தா நீங்க சொல்றது புரியுதானா? அது இனிமேல் தான் வளருவாங்க. இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் முதல் தேர்தலே இன்னும் சந்திக்கல. அது இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமா வளருவாங்க. அதுக்கப்புறம் சரி, ஓகே, நீங்க மறுக்கலாம். சொல்றேன், என்னோட கருத்தை சொல்றேன். ஏன் மறுக்கிறேன்னு சொல்றேன்னா, இவர்களுக்கு கிடைத்த வாய்ப்பு மிக அருமையான வாய்ப்பு. கட்சி ஆரம்பிக்கிறது முன்னாடி, கட்சி ஆரம்பிச்ச உடனே ஒரு சில மாதங்களில் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கிறார்கள். ஆனால் நான் தேர்தலை சந்திக்க மாட்டேன்னு சொல்லி ஒதுங்கிட்டாங்க. ஒரு இடைத்தேர்தல் வருது சார், நீங்க ஜெயிக்கிறீங்களா தோக்குறீங்களா விஷயம் இல்ல சார். இடைத்தேர்தல், ஈரோடு இடைத்தேர்தல் வருது. பெரியாரை வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டதாக சொல்றீங்க. பெரியார் மண், உங்களுடைய செல்வாக்கை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல நீங்க இருக்கீங்க. உங்களுக்கு எத்தனை வாக்கு சதவீதம் கூட தெரியாது. ஆனா எங்களை நம்பி வரவங்களுக்கு நாங்க ஆட்சி அதிகாரத்துல பங்கு தருவோம்னா இது எப்படி நம்புறது? இது மக்களை ஏமாற்றுகிற வேலை இல்ல, அரசியல்வாதிகளை, அரசியல் கட்சிகளை ஏமாத்துற வேலை. சரி, ஆபிரகாம் கூட எனக்கு இன்னொரு சந்தேகம். இந்த கட்சியில் நீங்கள் இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் பிரபலமானவர்கள்னு சொன்னீங்க. இப்போதைக்கு இப்போ உள்ள கட்சிகளில் அது அதிமுக, திமுகவாக இருக்கட்டும், அது விடுதலை சிறுத்தைகள், நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், இவர்கள் இந்த கட்சி வேட்டி, வெள்ளை வேட்டியை கட்டி கொண்டு இந்த பொலிரோ வாகனத்தில் கொடி கட்டி கொண்டு சென்றால் தான் அவர்கள் பிரபலமான நிர்வாகின்னு நினைக்கிறீங்களா சார்? ஒரு சாமானிய நிர்வாகியாக வரக்கூடாதா? அதுதான் தாவேக்கால பண்றாங்க. இல்ல, அப்படி சொல்லவே இல்லை. நான் மக்களால் அடையாளப்படுத்தப்படுகிற தலைவராக சாமானியன் கூட வரலாம் சார். அந்த அடையாளப்படுத்துறது, அந்த அடையாளப்படுத்த வேண்டிய நபர் யாருன்னா, அதுதான் சொல்ல வந்தேன். அதுக்கு நம்ம இன்டர்பிரைஸ் வெளியில வந்துட்டோம். மாநாடு, முதல் மாநாட்டில் இவர் தான் என்னுடைய மாவட்ட செயலாளர், இவர் தான் நகர செயலாளர், இவர் தான் மாநில நிர்வாகின்னு அறிமுகப்படுத்துவதற்கு கூட விஜய்க்கு நேரம் இல்லையா சார்? அப்புறம் என்ன கட்சி நடத்துறீங்க நீங்க? மாநில நிர்வாகி கூட மேடை ஏற்ற நீங்க முகம் காட்ட வைக்கல யாருகிட்டயுமே. கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு பிறகுதான் மாநாடு நடக்குது. மாநாட்டுல கூட நீங்க இவர்கள் எல்லாம் என்னுடைய தலக்கர்த்தாக்கள், என்னுடைய போர், இவர்கள் தலைமையில தான் நான் செயல்பட போறேன்னு சொல்லி அவர்களை அடையாளப்படுத்துவதற்கு கூட விஜய் மனம் இல்லாமல் இருக்காரு. பெயர் சொல்ல கூட மறுத்து விட்டார் சார். இவர்களே நான் ஏன் சொன்னா, அது அடிப்படையில் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற மரியாதை. ஆனா அங்க சொல்ல மறந்துட்டார் சார், அவர்களே இவர்களேன்னு. நூல் வெளியீட்டு வேலை சொன்னார், சொல்லிட்டார். அது என்ன நியாயம்? உன்னுடைய கட்சிக்காரன் உன்னுடைய நலம் ஒரே அது ஒரு ஃபார்மட் வேண்டாங்கிறார் அவர். ஒரே எல்லாருமே இந்த அவர்களே சொல்லி பண்ற அந்த கட்சி பொதுக்கூட்டங்கள்ல பண்றாங்க, அது வேண்டாம். அவருக்கு சும்மா ஒரு ஃபார்மட் சேஞ்ச் தான். அதை நம்ம ரொம்ப சீரியஸா பண்ண முடியும். எதற்காக இல்ல சார், அது எதற்காக கொண்டு வரப்பட்டதுன்னா, நீங்க சொல்றீங்களா சாமானியன் மேலிடத்துல வர முடியாதான்னு. ஆரம்ப காலகட்டத்துல நீங்க துண்டு கூட மேல போட முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அடித்தட்டு மக்கள் இருக்கும்போது அவர்களை மேடை ஏத்தி அவர்களுக்கான அடையாளத்தை கொடுத்து அவர் பெயரை உச்சரித்து அவருக்கு மரியாதை கொடுக்கிற ஒரு விஷயத்தை தான் திராவிட கட்சிகள் செய்தது. அந்த விஷயம் மூலமாக தான் பெரியாருடைய அந்த கோட்பாடுகளும் மக்கள்கிட்ட அடித்தட்டு மக்கள் வரைக்கும் போச்சு. அதை உடைக்கிறீங்கல்ல நீங்க, மறுபடியும் அவர்களே சொல்ல மாட்டேன்னு என்ன அர்த்தம்?